யோபு 14:14. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஆவிக்குரிய இதில் வளரணும்னா நிச்சயமாக அந்த 5 காரியங்கள் நமக்கு முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரியாக கர்த்தர் மாற்ற விரும்பினால் இந்த 5 போராட்டம். அல்லேலூயா. அப்போ அந்த போராட்ட சமயத்தில் யோபு எப்படி யோசிக்கிறான் பாரு. இன்னைக்கு இருக்கிற மனிதர் நாளைக்கு அல்ல. அப்போ கர்த்தருக்காக நம்ம வாழக்கூடிய காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலத்தோட தான் உங்களுக்கு போராட்டம். அப்படிதானே இருக்காது? அப்படிதானே இருக்கு. யாரோட போராட்டம் பாருங்க. காலத்துக்காக போராடுகிறோம், மனுஷனுக்காக இல்லை, அந்த நாளுக்காக போராடுகிறோம். அல்லேலூயா. அந்த காலம் எப்போ வரும்? அல்லேலூயா. அதுக்காக நம்ம காத்திருக்கணும். அதான் போராட்டம். மனுஷனுக்காக இல்லை, மனுஷனோட போராட்டம் இல்லை. எதுக்காக போராடுகிறோம்? காலத்துக்காக போராடுகிறோம் இல்லையா? அதை எதிர்பார்த்து இருக்கிறோம். உனக்குன்னு குறிக்கப்பட்ட காலத்தை வரும்போது, அந்த காலத்தில் கர்த்தரை ஆசீர்வதிக்கிற நேரம் வரும்போது அங்கே என்ன உருவாக்கும்? அப்போதான் போராட்டம் உருவாக்கும். பசங்க எக்ஸாம் எழுதும் போதுனாக்கா, எக்ஸாம் எழுதுக்கு ஒரு காலம் வரும். அந்த எக்ஸாம் நேரத்தில் அந்த படுகிற பாடு இருக்கு பற்றி, அந்த பிள்ளைகளோட பாடுகு பயங்கரமான போராட்டம். அப்போதான் குடும்பத்தில் கணவன் மனைவி அடிச்சுக்குவாங்க, நண்பர்களோட பிரச்சனை ஆகும், வீட்டில் சமாதானம் இருக்காது. அந்த பிள்ளைங்க அதை படிக்குமா படிக்காம இருக்குமா, அது குறித்த ஒரு கவலைகள். அந்த காலம் வரும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். யோசித்து பாருங்க, படிச்சு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த பிள்ளைங்களுடைய மனதை என்ன ஆகுது? அவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு தெரியாது. நீங்க படிச்சா படிக்கலாம் போ. நிறைய குடும்பங்களில அது இந்த மாதிரி எக்ஸாம். அதே போல ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது ஒரு போராட்டம் வந்துடும். அந்த காலத்தில் ஒரு நெருக்கம் வந்துடும். ஒருவேளை பலவீன தாக்கம் அல்லது பிரச்சனை வந்துடும் இல்லையா? இல்லைன்னா மழை வந்து தடுத்துரும். அப்ப அந்த காலத்தை நிர்ணயிக்குது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. அது மீண்டும் நாம் வர வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தின் வழிதான் நம்ம வெற்றி கொள்ள முடியும். அது ஜெயிக்கணும். 2வது ஒன்று பாருங்க, உபத்திரம் இல்லா வாழ்வில் எவரும் உருவாக்க முடியாது. யாரா ஒருத்தர் கை தூக்குமானா, என்னுடைய வாழ்க்கையில உபத்திரம் என்பதே கிடையாது அப்படின்னு தைரியமா கை தூக்க முடியுமா? நான் உபத்திரம் இல்லாம வாழ்ந்துட்டுப்பா சொல்லுவாங்க. இவங்களை பார்த்தீங்களா, எப்ப பார்த்தாலும் ஜபம். ஆனா அவங்களுக்கு தான் உபத்திரம் வருது பாருங்க. கடவுள் அவங்கள தான் தண்டிக்கிறேன்னு இவங்க சொல்லுவாங்க. உபத்திரம் வரும்போது ஏன் உபத்திரம் ஏன் வருதுன்னா, நல்லா கவனிங்க. நம்ம இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்விலே நம்ம வாழ்ந்துட்டு போகும்போது, போராட்டத்தின் போகும்போது, வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது, நம்ம கர்த்தருக்குள்ள நம்மள வழியை நேராக்கிக்கிறோம். இப்போ இன்னைக்கு சண்டே சர்வீஸ் வச்சுக்கலாம், உதாரணம் சொல்றேன். இந்த சண்டே சர்வீஸ் நம்முடைய ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் கூட பிறந்தவங்க இதே 8லேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது நம்ம அட்டன் பண்ண முடியாது. அப்ப அந்த உபத்திரம் வரும். அதை நீ மேற்கொள்ளணும். அங்கதான் அந்த உபத்திரம் புகையில நம்ம விழுந்துடுறோம். அங்கதான் நம்ம கண்ணீர் விடுகிறோம். ஏன்னா ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல? ஒருவேளை ஒரு வேலை வச்சிங்களா, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தாதான் உனக்கு சம்பளம்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? அது எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியாத? உபத்திரம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? வாழ்வில் எவரும் உருவாக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. எனக்கு வேலையே வேண்டாம், நீ சம்பளம் கொடுக்க வேண்டாம், நான் சபைக்கு போறேன்ற ஜெயிச்சாங்க. ஆனா அது உபத்திரம். அவங்களுக்கு அது அவங்களுக்கு உபத்திரம் தான். இல்ல இந்த உபத்திரத்தை என்னால மேற்கொள்ள முடியல அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த வேலைக்கு அவங்க போய் தான் ஆகணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க போய் தான் ஆகணும். அல்லேலூயா. முதலாவது
போராட்டம். யாரோட போராட்டம்? காலங்களோட போராட்டம், நேரத்தோட போராட்டம், மனுஷனோட அல்ல. உங்க காலத்தை நீங்க நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். உங்களால முடியலன்னா கொஞ்சம் போராட்டம் தான் இல்லையா? காலங்கள் போராட்டம். காலங்கள் எப்படி நம்ம வெல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஊழியத்துக்கு வரும்போது முதல்ல 40 நாள் என்ன பண்ணார்? அவரு உபவாசம் போட்டார். நீங்க போடுறீங்களா? நான் போடுகிறோமா? மாசத்துல ஒரு நாள் ஒரு காலத்தை நிர்ணயித்து கொண்டு எது நடந்தாலும் பரவாயில்லப்பா, முதல் வெள்ளிக்கிழமை நான் உபவாசம். அது இல்லாம நீ வாழ்ந்துடலாம், போராட்டத்தை மேற்கொள்ள முடியாது. கடைசி காலங்களில தேவன் வரும்போது இந்த போராட்டத்தை உன்னால மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. போராட்டின் வழியா தான் பரலோகம் போக முடியும். ரெண்டாவது, உபத்திரம் இல்லாமல் வாழ முடியாது. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் உபத்திரம் கண்டிப்பா வந்தாலும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதான் ஏசாயா 48:10 அழகாக சொல்லி இருக்கிறது, உபத்திரமில்லா வாழ்வில் எவரும் உருவாக்க முடியாது. ஏசாயா 48:10. கூட்டமிடுகிறதல் கர்த்தர் உணப்பிடமிடுவார். உபத்திர குகையில தூக்கி உன்னை 10 நாள் போட்டுருவாரு, நெருப்புல போட்டுருவாரு. அந்த 10 நாள் உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாலு பக்கமா திரும்ப முடியாது. ஒரு பக்கம் எரிச்சல். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. இது தாவீது அனுபவிச்சுதான். அது பலவீனமா இருக்கலாம் இல்லையா, போராட்டமா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது கர்த்தர் இது எனக்கு அனுமதித்தார் நீங்க உணர்ந்துட்டாக அதுல நீ ஜெயிச்சிருவீங்க. முறுமுறுத்தாக கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. கர்த்தர் விடுதலை தருவார். நமக்கு அநேகர் ஆலோசனை சொல்லுவார்கள். ரோமர் 12 என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜெபத்துல உறுதியா இருக்குன்னு. அல்லேலூயா. நம்ம அவசியமாகாது என்ன பண்ண வேண்டும்? யோபு மாதிரி, தாவீத மாதிரி இப்ப இருக்கிற ஜனங்களை எதுவுமே இழக்கலைங்க அந்த அளவுக்கு. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நான் இதெல்லாம் இழந்துட்டேன். மூன்றாவது உண்டு, சோதனை அற்ற வாழ்வில் எவரும் சாதிக்க முடியாது. சோதனை இல்லாம வாழ முடியாதுங்க. கர்த்தர் உன்னை சோதிக்கிறார்னா உன்னை ஆசீர்வதிக்கிறன்னு அர்த்தம். உன்னை சோதித்து பார்ப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அழகாக சிரிச்சியே மூழ்கிடும். சோதனை சகிக்கிற வாசி யாக்கோப்பு 1:12 பாருங்க. சோதனை காலங்களில் சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. சோதனை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மாதிரி சோதனை சகிக்கணும்? எந்த மாதிரி சோதனை சகிக்கணும்? சோதனை எப்படியாப்பட்ட சோதனை? கர்த்தர் உங்களை சோதிக்கிறானா எப்படி சோதிப்பா? நல்லா கவனிங்க. நீங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுகிற நேரம், இப்ப வேதத்துல நடக்கிற விஷயம் நடைமுறை வாழ்க்கையில ஏன் நடக்கக்கூடாது? அந்த விசுவாசம் இருக்குன்னு. அதுதான் அந்த சோதனை. என்கிட்ட இல்லைன்னு நம்ம மட்டும் சொல்லிட்டாங்க, கடைசி வரைக்கும் இல்லாம போயிடும். ஆனா உங்ககிட்ட இருக்கு, ஏதோ ஒரு மூலையில எங்கே இருக்கு. ஆனா நீங்க இல்லை 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 இல்லைன்னு சொல்லும் போது அதுவும் இல்லாம போயிடும். அல்லேலூயா. சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். இதுதான் சோதனை. நீ கஷ்டத்தில் இருந்து, கஷ்டமான சூழ்நிலையில், அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லை, உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமா இருக்கிறீங்க, வியாதி, அந்த நேரத்துல கர்த்தருக்காக உதவி செய்யும் போது, நான் மருத்துவமனைக்கு வைத்திருந்த இந்த பணத்தை, மருத்துவ செலவுக்காக வைத்திருந்த பணத்தை கர்த்தருக்காக நான் இதை காணிக்கையாக போடுகிறேன், கர்த்தர் என்னை குணமாக்குவார். நாம்
5 வழிகள் கடந்து வர வேண்டும். முதலாவது ஒன்று, போராட்டம் இல்லாமல் வாழ்வில் ஜெயிக்க முடியாது. யாரோட போராட்டம்? காலங்களோட போராட்டம். ஒவ்வொருத்தரும் குறிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் நீ வெற்றி பெற்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலம் முடிஞ்சிச்சுன்னா உன் டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, உன்னுடைய காலம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறோமே இல்லையா? அதே போல 2வது, உபத்திரம் இல்லாமல் கடந்து போக முடியாது. 3வது, சோதனை இல்லாமல் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. 4வது, தேவனுக்கு பிள்ளையாக முடியாதுன்றார். சிச்சை இல்லாத எவரும் தேவனுக்கு பிள்ளையாக முடியாது. எபிரேயர் 12:7 வாசிங்க. ஆ என்ற எழுத்து எழுதும்போது தப்பா எழுதிட்டு தலையில டீச்சர் கொட்டுவாங்கல்ல, அது பேர் தாங்க சிச்சை. நீங்க தப்பு பண்ணும்போது திருத்த சொல்வது, கண்டித்து திருத்துவதுதான் சிச்சை. இது ஒரு சிச்சை தான். எதுக்கு? நீங்க சரியாகிற வரைக்கும் இல்லையா? நீங்க சரியாகிட்டாக்கா அடுத்த கட்டத்தை நீங்க போகலாம். அல்லேலூயா. இந்த சிச்சை அப்படிதான் அவங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க மாறுறீங்கன்னு அர்த்தம். நீங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? தலைவர் கொட்டு கொட்டிட்டே இருப்பாரு, இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு. 5வது ஒன்று, பாடுகளின் வழி செல்லாமல் பரலோகம் காண முடியாது. 1 பேதுரு 4:13. பாடுகளுக்கு பங்காளிகள். அல்லேலூயா. உபத்திரம் என்பது வேற, பாடுகள் என்பது வேற. பாடுகளுக்கு உபத்திரக்கு என்ன வித்தியாசம்? உபத்திரக்கு என்ன வித்தியாசம்? பாடுகள் என்பது என்ன? என்னோட சேர்ந்து அவர்களும் பாடுபட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாமும் பாடுபட வேண்டும். நம்ம சொல்றோம் இல்ல, நான் மட்டும் வேலை செய்யும் போது நீ என்ன பண்ண முடியாது, நீ சொகுசா வரும்போது கஷ்டமா இருக்கும். சரி, நம்ம கண்கள் மூடி 5 வகையான நல்லா கவனிங்க. ஒவ்வொரு விசுவாசியும் இந்த பாடுகள் வழியாக தான் பரலோகம் போக முடியும். பாடுகள் என்பது தேவனோட இணைந்து நாம் பாடுபட வேண்டும். உபத்திரம் என்பது உன்னை மட்டும் உபத்திர கோயில போடுவாங்க. பாடுகள் என்பது ஷாத்ராக், மேஷாக் 3 பேரும் இணைந்து என்ன பண்றாங்க? அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது, அதான் பாடுகள். உபத்திரம் என்பது தனிப்பட்ட ஒரு ஆளை போடுறது, தானியேல சிங்க கோயில போட்ட மாதிரி. சிச்சை என்பது என்ன? நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் தலையில கொட்டுறது, நீ பாடுறது தப்பு, நீ வசனம் போது தப்பு, நீங்க அபிஷேகம் பண்ணுறது தப்பு. எதை செய்யணுமோ அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? செய்யணும். சிலது செய்யக்கூடாது இல்லையா? அதுதான் சிச்சைன்றது. உங்களை கற்றுக் கொடுக்கறது தான் சிச்சை, வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் 3வது என்ன சொன்னாங்க? முதலாவது ஒண்ணு, போராட்டம். காலங்களோட போராட்டம், மனுஷரோட அல்ல. நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்ட காலம் ஒன்று இருக்குது. அந்த காலத்துக்குள்ளே நீ வரும்போது ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். வேதத்தில் இருக்கு இல்ல, போராட ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நடக்க ஒரு காலம் உண்டு. பிறந்த குழந்தை நடக்க சொன்னா நடக்குமா? பிறந்த குழந்தை நடக்க சொன்னா நடக்குமா? அப்ப எப்ப நடக்கும்? அதுக்கு ஒரு காலம் உண்டு. அப்போ போராடுறதுக்கு ஒரு காலம் உண்டு. அப்பதான் போய் போராடணும். நீ சும்மா இருக்கும் போறான்னா அது போராட்டமே கிடையாது. அந்த காலத்துல கர்த்தர் தள்ளி விட்டுருவாரு. சரியா? 5 விதமான காரியங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டும்.